ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீ டைம் இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்மார்ட் போன் எடுத்து பாட்டு கேட்கறது தான் நம்ம பழக்கமா இருக்கும். அதுவும் நம்ம ஸ்மார்ட் போன்ல இன்பில்டா என்ன அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆடியோ அப்ளிகேஷன் தான் இன்னை வரைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம். நம்ம கேட்குற பாட்டை நம்ம நினைச்ச தரத்துக்கு அந்த ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி கேட்கறதுக்கு ஒரு சூப்பரான 3 தரமான அப்ளிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3 அப்ளிகேஷனுமே உண்மைக்குமே ரொம்ப தரமான அப்ளிகேஷன். ஈக்விஃபை வசதியோடு கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்குற ஆடியோவை நீங்கள் நினைக்கிற தரத்தில் கேட்கலாம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வணக்கம், நான் ராஜசேகர் டெக் மாஸ்ல இருந்து. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல, இதுதான் பார்க்கறது முதல் வீடியோ அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான் ஆல் நோட்டிஃபிகேஷனோட. முதலாவது நம்ம பார்க்கக்கூடிய ஆடியோ பிளேயர் பிஐ மியூசிக் பிளேயர்னு சொல்லி பிளே ஸ்டோரில் அவைலபிள். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நார்மலாக உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பாட்டை நீங்கள் எப்படி ஷோ பண்ணணும்னு செட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அப்படி ஷோ ஆகும். ட்ராக்காக, பிளேலிஸ்ட்டாக, டிஸ்கவர், ஃபோல்டர், ஆல்பம், ஆர்டிஸ்ட், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய பாடல், உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய பாடல் ஷோ பண்ணிக்கிங்களோ அப்படி ஷோ ஆகிட்டு இருக்கும். செட்டிங்ஸில் தான் சில ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் போயிடலாம். ரைட்டில் இருக்க டேப் பண்ணிட்டு உள்ளே வச்சிங்க அப்படின்னா ஃபியூச்சரை நீங்கள் பார்க்கலாம். ஈக்குவலைசர் கொடுத்துருப்பாங்க. ஈக்குவலைசர் இன்பில்டாக இருக்கக்கூடிய ஈக்குவலைசர் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவல் நினச்சிங்க அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். பேஸ் பூஸ்ட், ஈக்குவலைசர், 3D எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ப்ரீசெட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி உள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் தான் பயன்படுத்த நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நீங்களும் மேனுவலாக செட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து ரிங்டோன் கட்டர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்குற பாடல்களில் உங்களுக்கு வரிகள் ஏதாவது பிடிச்சிருந்துச்சு, அதை ரிங்டோனாக வைக்க நினச்சிங்கன்னா அந்த பாட்டை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய ஸ்டார்ட் டைம் எண்ட் டைமும் கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மொபைலில் சேவ் ஆகிடும். நீங்கள் பிடிச்ச லைனை இன்ஸ்டண்ட்டாக சேவான லைனை வச்சு நீங்கள் உங்கள் ரிங்டோனாக செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஸ்மார்ட் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாடல் கேட்குறத நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறீங்கிறத மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா ஸ்லீப் டைமர் கொடுத்துருக்காங்க. ஒரு 1 hour நான் தூங்க போகிறதுக்கு முன்னாடி பாட்டு கேட்குறேன், ஒரு 1 hour கழித்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேயர் ஆஃப் ஆகிடணும், நான் தூங்கிட்டா கூட ஆடியோ ப்ளே ஆகக்கூடாது நினச்சிங்க அப்படின்னா இந்த டைமர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 hour செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்கள் தூங்கிட்டா கூட ஆட்டோமேட்டிக்காக அந்த பிளேயர் வந்து ஆஃப் ஆகிடும், பாடல் வந்து ப்ளே ஆகாது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிஐ பவர் ஷேர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாட்டு ஷேர் பண்ணிக்கலாம், ஆடியோ புக் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து கீழே வந்தோம்னா கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 4 தீம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சேஞ்ச் பண்ணுன்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டார்க் தீம் வேணுன்னா டார்க் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வேறு தீம் ஏதாவது லைட் தீம்னா லைட் தீம் கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி தீமை செட் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா நார்மலாக இப்போ நம்ம பார்த்த எல்லா விஷயத்தையுமே இந்த கிட்டன் ஃபோல்டர்ஸ் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான அப்ளிகேஷன். பாடல்கள் ஒருவேளை நீங்கள் ப்ளே பண்ணி விட்டுருந்தீங்க அப்படின்னா இதே ஆப்ஷன் இதிலே இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாமே மேலே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். செட்டிங்ஸில் போய் எல்லா விஷயத்தையும் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈக்குவலைசர் மேலே கொடுத்துருக்காங்க. ப்ளே ஆகிட்டு இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்கள் செட் பண்ண நினச்சாலும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ஆப், ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சூப்பரான ஆப்பு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடியோ குவாலிட்டிக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய சூப்பரான ஆடியோ பிளேயர் வந்து டப் மியூசிக் பிளேயர்னு சொல்லி ப்ளே ஸ்டோரில் அவைலபிள். இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் அப்படி தான் இருக்கும். நிறைய தீம்ஸ், சூப்பரான தீம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்ச தீமை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற பாட்டை வந்து ஃபேவரேட்டில் ஆட் பண்ணோம் அப்படின்னா மேலே ஒரு ஆட்டின் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை டேப் பண்ணிட்டீங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பழைய காலத்து இந்த சுவிட்ச் மாடல், ரவுண்ட் சுவிட்ச் இருக்கு இல்லையா, அந்த மாடலில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்து கேட்குற பாட்டையே நெக்ஸ்ட் சாங் மூவ் பண்ணால் அதே தான் நீங்கள் மேலே டேப் பண்ணிட்டீங்கன்னா கீழே மாறிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சிங்கிள் டேப் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்த பாட்டு வந்து மூவ் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நார்மலாக கேட்குற மாதிரி பிளேலிஸ்ட் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு பேஸ் பூஸ்ட்னா விஜுவலைசர் வேணுமா, கஸ்டம்ஸ் உள்ள இருக்க வேணுமா, இல்லை மேலே நீங்கள் செட் பண்ண போகிறீங்களோ நார்மல் ஈக்குவலைசர் எப்படி செட் பண்ணிங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்ச விஷயங்கள் தான். புதுசாக என்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸ் வந்துடுங்க. செட்டிங்ஸ் வந்துட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி நார்மலாக இருக்கக்கூடிய தீம்ஸை நீங்கள் மாற்றிக்கலாம். கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இருக்கு இல்லையா, தீம்ஸ் உங்களுக்கு என்ன தீம்ஸ் வேணுமோ நீங்கள் தீம் செட் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, சூப்பர் தீம்ஸாக இருக்கும், நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஆடியோ எஃபெக்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா லவ்னஸ், கேட்குற பாட்டை நீங்கள் அதிகமாக கேட்கணும், சவுண்டு கொஞ்சம் கூட வச்சு கேட்கணும் வச்சுன்னா அந்த லவ்னஸ் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ரைட் நீங்கள் சவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும், இல்லை லெஃப்ட்டில் கொஞ்சம் கூட குறையா, லெஃப்ட்டில் கூட குறையா வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அப்படி கீழே வந்தீங்கன்னா பிச் கொடுத்துருப்பாங்க. அதிலே தெரியும் உங்களுக்கு. ஸ்பீட் அண்ட் பிச், நீங்கள் கேட்குற பாட்டை கொஞ்சம் ஸ்பீடாக கூட்டணும், இல்லை பிச்சிங் கூட கூட்டணும் குறைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எந்த பாட்டையும் ப்ளே பண்ணி காட்ட முடியாது, எனக்கு காஃபி ரேட் வந்துடும். பட் நான் ப்ளே பண்ணி பார்த்துருக்கேன். ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே செட்டிங்ஸில் கீழே வந்தோம் அப்படின்னா டேப் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா
ஸ்லீப் டைமர் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம பார்த்த மாதிரி எவ்வளோ டைமில் இந்த ஆடியோ பிளேயர் ஸ்லீப் ஆகணும். நீங்கள் தூங்க போகிறீங்க, இதுவும் தூங்க நினச்சிங்கன்னா இந்த டைமை செட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனில் அடுத்ததாக ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க, கார் மோடுன்னு சொல்லி. நீங்கள் காரில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை நோண்ட முடியாது. ஒன்று நெக்ஸ்ட் சாங் வைக்கணும், இல்லை ப்ரீவியஸ் சாங்ஸ் வைக்கணும் இல்லையா? இந்த 2 ஆப்ஷன் மட்டுமே எனேபிள் பண்ணுற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு நீங்கள் பாட்டு சர்ச் பண்ண நினச்சிங்கனாலும் நீங்கள் வாய்ஸ் மூலம் சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பாட்டு மொபைல் இருக்கோ அந்த பாட்டை நீங்கள் கூகுள் சர்ச் மூலம் சொன்னீங்க அப்படின்னா அவைலபிளாக இருந்தால் நீங்கள் ஈஸியாக ப்ளே பண்ணுற மாதிரி வாய்ஸ் சர்ச் ஆப்ஷனும் இந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். பாட்டு கேட்குறது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஆடியோ பிளேயர் பேரே மியூசிக் பிளேயர் தான். நீங்கள் ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ப்ளே ஸ்டோரில் மியூசிக் பிளேயர்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த 10 பேண்ட்ஸ் ஈக்குவலைசர் MP3 ஆடியோ பிளேயரானு செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஹெட்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக இன்டர்ஃபேஸ் இது வரைக்கும் பார்த்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பாட்டு எப்படி ஷோ பண்ண நினைக்கிங்களோ அப்படி தான் ஷோ பண்ண கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் போயிடலாம். செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா லைப்ரரி, கியூ, வீடியோஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே இருக்கக்கூடிய ஈக்குவலைசருக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஈக்குவலைசருக்குள்ளே போயிடலாம். போயிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொன்ன மாதிரி 10 பேண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்கக்கூடிய ஆடியோ லெவல், அதாவது ஆடியோ எது கூட இருக்கணும் எது கம்மியாக இருக்கணுங்கிறத செட் பண்ணுறதுக்கு ஒரு 10 பேண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எப்படி ஆடியோ வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிங்களோ அதை நீங்கள் கூட்ட குறைய நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு கஸ்டம்ஸில் போய் நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டு ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கேட்குற ஆடியோக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நம்ம கேட்குற ஆடியோ வந்து என்ன எஃபெக்ட்டில் இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்மால் ரூம், மிடில் ரூம், லார்ஜ் ரூம் அந்த மாதிரி, இல்லை மீடியம் கால், லார்ஜ் கால், அந்த மாதிரி எங்கேருந்து கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு நினைக்கிங்களோ நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கீழே வந்தீங்கன்னா வால்யூம் பூஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வால்யூம் பூஸ்ட் பண்ணது நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொட்டேட் மோட் கொடுத்துருக்காங்க, ரிவர்ஸ் மோட் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் பண்ணுறது, லெஃப்ட் ரைட் பேலன்ஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க, சிம்பிள் ரேட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே வந்துட்டோன்னா சவுண்ட் சேஞ்சரும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேட்குற பாடல், நம்ம கேட்குற பாடல் வந்து பிச்சிங் கூடணும் குறையணும், இல்லை டெம்போ கூட குறைய இருக்குன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை பாட்டு ரொம்ப ஸ்லோ பாட்டாக இருக்குது, நான் கொஞ்சம் ஸ்பீடாக கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டெம்போ பிச் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஷ் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ வாஷ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ராக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஃபேஷியல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, சோசஸ்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா நான் பாட்டு ப்ளே பண்ண முடியாதனால. இந்த ஈக்குவலைசர் ரொம்ப பெரிய ஈக்குவலைசர், நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கீழே வந்தோன்னா சஃபில் கொடுத்துருக்காங்க, ரிங் டோன் கட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. விஜெட்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து எப்படி ஷோ ஆகணும் இந்த அப்ளிகேஷனுங்கிறத நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தோன்னா டாப் ரேட்டட் கொடுத்துருக்காங்க. தீம் கொடுத்துருக்காங்க. தீம் வந்து இன்பில்டாக இருக்கக்கூடிய தீம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தீமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்கேன் லைப்ரரி கொடுத்துருக்காங்க. புதுசாக பாட்டு தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க, அந்த பாட்டு உங்களுக்கு ஷோ ஆகலைன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஷோ பண்ணிக்கலாம். அப்படியே கீழே வந்தோன்னா ஸ்லீப் டைமர் கொடுத்துருக்காங்க. தூங்க போகிறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் நீங்கள் பாட்டு கேட்கணுமோ அந்த டைம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரைவ் மோடு கொடுத்துருக்காங்க. அடுத்த என்ன பாட்டு, முன்னாடி என்ன பாட்டு கேட்டோம், அதாவது ப்ரீவியஸ் சாங்ஸ், நெக்ஸ்ட் சாங்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறதுக்காக ட்ரைவ் மோடு கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹிடன் ஃபோல்டர் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு ஆடியோ ஃபோல்டர் நீங்கள் ஹைட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு ப்ளஸ் சிம்பல் கொடுத்துருக்காங்க. டேப் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஃபோல்டரில் நார்மலாக யாராவது பார்த்தாங்க அப்படின்னா நீங்கள் ஹைட் பண்ணி காட்ட நினைக்கிங்களோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஹிடன் ஃபோல்டரில் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபைல் வந்து ஆட் ஆகிடும். செட்டிங்ஸ் வந்துட்டோம் அப்படின்னா நார்மலாக எவ்வளோ நேரம் எவ்வளோ விஷயங்கள் பார்த்தோமோ அதில் ஏதாவது சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா இந்த செட்டிங்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஃபியூச்சர் வந்து லிரிக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன பாட்டு ப்ளே பண்ணிட்டீங்களோ அந்த பாட்டு டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் டு ஃபைண்ட் த லிரிக்ஸ் ஆப்ஷன் வரும். டேப் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பாட்டும் அதோட லிரிக்ஸ் வந்து நீங்கள் ஃபோல்டரில் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத சமயத்தில் உங்களுக்கு ஆன்லைன் போகும். ஆன்லைனில் போய் நீங்கள் என்ன பாட்டு ஆட் பண்ண நினைக்கிங்களோ அந்த பாட்டு லிரிக்ஸ் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓகே கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த லிரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். காப்பி பண்ணிட்டேன், எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு அந்த லிரிக்ஸ் உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் என்ன பாட்டு ப்ளே பண்ணாலும் லிரிக்ஸை வச்சுக்கிட்டு நீங்களும் பாடிக்கிட்டே இந்த பாட்டு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 அப்ளிகேஷனுமே நம்ம ப்ளே ஸ்டோரில் அவைலபிள் தான். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. 3 அப்ளிகேஷனுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அப்ளிகேஷனாக இருக்குது நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்ச லைக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சு பயன்படுத்தினா மட்டும் போதாது, உங்கள் நண்பர்கள் சுற்றி இருக்கவங்க பயன்படுத்த நினச்சிங்கன்னா லைக்கை கொடுத்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறை குறை இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மீண்டும் நல்லதோட சந்திக்கும் வரைக்கும் நான் ராஜசேகர். நன்றி.